நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். நீங்க துதிக்கும் பொழுது, சோத்திரிக்கும் பொழுது அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கு. அதை முகர்கிறார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம். இங்கிருந்து நம்ம பேசுறோம், ஜெபங்கள் போது ஜெபங்களை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா பரலோகத்தில் பார்க்க முடியுது. இங்கு இன்விசிபிளா போகுது, அங்கே விசிபிளா போகுது. பார்க்க முடியறதா இருக்கிறதுனால தான் அதை ஒரு பொற்கலசத்தில் பிடிச்சு வைக்கிறாங்க. சொன்னது புரியுதுங்களா? பார்க்கவே முடியாத அது இங்க இன்விசிபிள், அங்கே விசிபிளா தெரியுது. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு வார்த்தைகளா போது, கர்த்தர் அதை படமா பார்க்கிறாரு. அதை ஒரு பொற்கலசத்தில் வச்சிருக்கிறாரு. அது எப்படி இருக்கு? பரிசுத்தவான்கள் ஜெபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம். நீங்க பண்ற ஜெபம், ஜெபத்திலே ஹையஸ்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா? இதான் ஜெபத்திலே ஹையஸ்ட் ஃபார்ம்னா அதான் துதி. நீங்க ஜெபமே துதியா ஏறெடுக்கிறீங்கன்னா அதான் பெஸ்ட், ஃபார் பெஸ்ட். இந்த இதுல நீ விடுதலை கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே, சுகம் கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே, அற்புதங்களை செஞ்சதுக்கா நன்றி ஆண்டவரே, ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கா நன்றின்னா ஆண்டவர் சுகந்த வாசனையா உள்ள பிடிச்சு வைக்கிறார், பொற்கலசத்தில் பிடிச்சு வைக்கிறார். கர்த்தர் பிரியப்படுகிறாருங்க. கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆடு, அப்புறம் மகன், இதுல 3லுமே யார் சந்தோஷப்படுறா? தேடினவங்க. அது சொல்லப்பட்டிருக்கும், பரலோகத்தில் தூதர்கள் மத்தியில சந்தோஷம் இருக்கும். தூதர்கள் சந்தோஷப்பட்டான்னு சொல்லல, தூதர்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் சந்தோஷப்படுறார். தூதர் மத்தியில் சென்டரா இருக்கிறது யார்? ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். நீங்க துதிக்கும் பொழுது, சோத்திரிக்கும் பொழுது அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கு. அதை முகர்கிறார். வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 8:3. வேறொரு தூதனும் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படிகளில் நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு, ஜபங்களோடு செலுத்தும்படியான தூப வர்க்கம் அது தேவனுக்கு முகர்கிறார். இந்த தூப வர்க்கம் பரிசுத்தமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது பர்சனல் யூஸுக்கு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அது கிறிஸ்துவுக்கு அடையாளம். பர்சனலாக எவனா யூஸ் பண்ணிட்டான்னு அவனை கொண்டுறணும். ஏன்னா துதியும் சோத்திரம் கர்த்தருக்கு மாற்றம் தான். ஏன் கர்த்தரை துதிக்கிறோம்? நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார், நம்ம வீட்டை எடுத்திருக்கிறார், சாபத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு சாபமற்ற இடத்துல நிற்க வச்சிருக்கிறார். நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது அது தேவனுக்கு சுகந்த வாசனையை முகர்கிறார். நீங்க பாடுறது கர்த்தருக்கு பிரியுங்க. நீங்க சிடி போடல, சத்தமா பாடுங்க. சத்தமா பாடுங்கன்னா மைக்கை தாண்டி பாடிடாதீங்க. சத்தமா பாடுங்க, மனமுகந்து பாடுங்க, உள்ளத்திலிருந்து பாடுங்க. அது கர்த்தர் பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்வதற்கு அவருக்கு இடத்தை உண்டாக்கி கொடுக்குறீங்க. துதிப்பது முக்கியம், சோத்தரிப்பது முக்கியம். அதோட லைஃப் ஸ்டைலா இருக்கிறது என்றால் சத்துரு அந்த பகுதியிலே வேலை செய்ய முடியாது.